சலோமி, நாடு முழுவதும் சனாதனம் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் கபில் சிபல் தற்போது அளித்துள்ள பேட்டியில் தமிழகத்தில் அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தில் மத மோதலை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. அதன் தொடர்ச்சிதான் ஆளுநரின் செயல்பாடுகள், சனாதனம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் என்ற பேட்டியை அவர் அளித்திருக்கிறார். இதன் மூலமாக கபில் சிபலின் கருத்து மூலமாக தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செயல் திட்டங்களையுமே ஆளுநர் தமிழகத்தில் செயல்படுத்தி வருகிறார். இதனால் ஏற்படும் கருத்து மோதல்கள் பின்னர் அது மத மோதல்களாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தையும் மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை எம்பியுமான கபில் சிபல் கருத்து தெரிவித்திருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சரான கபில் சிபல் தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலை தொடர்பாகவும் இங்கு எழுப்பப்படும் பிரச்சனை தேசிய அளவில் எதிரொலிப்பது குறித்தும் அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவி வருகிறது என்றும் அந்த மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி மோதல்களை உருவாக்கும் நடவடிக்கையில் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்றும் அதே போல ஒவ்வொரு கருத்து பேச்சு ஆகியவற்றை திசை திருப்பும் வகையில் அதனை மக்கள் மத்தியில் உணர்வுகளை எழுப்பி அவர்களிடையே மோதலை உருவாக்கும் வகையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் மத ரீதியான மோதலை உருவாக்குவதற்கான திட்டத்தை மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும் அதனை கண்டு விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை எம்பியுமான கபில் சிபல் தெரிவித்திருக்கிறார். இந்த பேட்டியானது நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் திட்டத்தை, தமிழகத்தில் அந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன அரசியல் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது, அதற்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள் மத்திய அமைச்சர்கள், இங்குள்ள சூழ்நிலையை எவ்வாறு அரசியல் ரீதியாக சாதகமாக பயன்படுத்துவது ஆகியவற்றில் பல்வேறு மறைமுக திட்டங்கள் உள்ளன என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு தமிழக ஆளுநர் மீதும் அவர் வைத்திருக்கிறார். ஆளுநரின் செயல்பாடுகள் அனைத்தும் பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரால் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது என்றும் அதன் ரீதியாக கிடைக்கும் அரசியல் விளைவுகள் மற்றும் அரசியல் ரீதியான லாபங்களை பாரதிய ஜனதா கட்சி அறுவடை செய்வதற்கு முயற்சி செய்கிறது என்றும் கபில் சிபல் நேரடியாகவே இந்த பேட்டியில் குற்றம் சாட்டியிருக்கிறார். சலோமி.